வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतये நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 24/4/5126 நாள் 9/8/2025 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் ருக்வேதம், யஜுர்வேதம், பிராமண வர்ணக்காரர்கள் மற்றும் இதர வர்ணக்காரர்கள் பூணல் போட்டுக் கொள்ளக்கூடிய இதர வர்ணக்காரர்கள், அதாவது க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர வர்ணக்காரர்கள் அனைவருக்கும் இனிய ருக்வேத, யஜுர்வேத, உபாகர்ம, ஆவணியாவட்டம் நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ. இன்றைய தினம் ரிக்கேஜோர் உபாகர்மா. நமது சேனலிலே யஜோர் உபாகர்மம் ஆவணியாவட்டம் 2025 என்கின்ற தலைப்பிலே சமிதாதானம், காமோகாரிஷிஞ்சபம், பிரம்மயஜ்யம், யஜ்ஞோபவேதாரணம், காண்டரிஷி தர்ப்பணம், வேதாரம்பம் அனைத்துமே மகாசங்கல்பம் உட்பட அனைத்தும் மிகவும் விளக்கமாக 8 வீடியோக்கள் பதிவிட்டுள்ளோம். பூணல் அணிந்து கொள்ளும் அனைத்து அன்பர்களும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் கடைபிடித்து கொண்டு ஆவணியாவிட்டம் உபாகர்மாவை செய்து கொள்ள வேண்டுமாய் அடியேன் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக இன்றைய தினம் பிற்பகல் 2:23 மேல் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் 2:23 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் 24/4/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி 9/8/2025 ஆகஸ்ட் மாதம். காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரம் காலை 6:05 5 நிமிடத்துக்கு. அயனம் தட்சிணாயனி. ருது கிரேஷ்வ ருதவ். மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே. சந்திர பகவான் வளர்பிறையாக இருந்து பிறகு தேய்விரையாகவும் தேயக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. பிற்பகல் 2:23 மேல்
கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை. இன்றைய திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி 20 நாழிகை 46 வினாடி, பிற்பகல் 2 மணி 23 நிமிடம் வரை. அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஸ்ராவண பகுள பிரதம்யாம் பிரதமை திதி. இன்றைய ஸ்ரார்த்த திதியானது சிராவண பகுள பிரதம்யாம் பிரதமை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடித பிறவிகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ பிரதம்யாம் பிரதமை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது ஆடி மாதமாச்சே, நீங்கள் என்ன தப்பு தப்பாக பஞ்சாங்கத்தை வந்து பதிவு பண்ணுற அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. அதை தான் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிரார்த்த திதிக்கு மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிரார்த்த திதிக்கு மட்டும், மற்றதுக்கெல்லாம் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான். இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். 24 நாழிகை 51 வினாடி, மாலை 4 மணி 1 நிமிடம் வரை. அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அதாவது ஆவணி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் சிரவணம் திருவோண விரதம். அதாவது திருவோண விரதம்ங்கிறது என்ன அப்படின்னா நட்சத்திர விரதம். இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு, முக்கியமாக அலவேல் மங்கேசமேட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் வெங்கடாச்சலபதியானவர் ஸ்ரீமன் நாராயணர் வெங்கடாச்சலபதியாக அவதாரம் எடுத்த நட்சத்திரம் அது. அவருக்கு துளசி மாலை, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, கற்கண்டு வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத்து லட்சுமி நாராயணர் அலமேல் மங்கேசமேட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவரையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ரேத்தியஜோ உபாகர்மம் ஆவணி அவிட்டம் சர்வபலி உபக்கிரமம். இன்றைய ராகுகாலமானது காலை 9 மணி 5 நிமிடம் முதல் 10 மணி 35 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 35 நிமிடம் முதல் 3 மணி 5 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 5 நிமிடம் முதல் 7 மணி 35 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7 மணி 5 நிமிடம் முதல் 8 மணி 5 நிமிடம் வரை குருகோரை. காலை 10 மணி 35 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 5 நிமிடம் வரை புதன், சுக்கிரன், புதன், சந்திரன் கோரைகள். சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர். சந்திராஷ்டமம். ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு அதிகாலை 3 மணி 53 நிமிடம் முதல் காலை 9 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு காலை 9 மணி 57 நிமிடம் முதல் மாலை 4 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புனருசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு மாலை 4 மணி 1 நிமிடம் முதல் இரவு 9 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு 9 மணி 8 நிமிடம் முதல்
பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை 3:55 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்ரீனோபவந்து. சுபம் அஸ்து ததா அஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோம்.